மாற்ற முடியாததை மாற்றுவார், செய்ய முடியாததை செய்வார். He will change the unchangeable, he will do the undoable. தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில சில உண்மைகள், ஃபேக்ட்ஸ், சில டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் நம்மளை பலவீனப்படுத்தி சோர்வாக்கி, ஐயோ இத்தனை வருஷமா இது மாறவே இல்லை, இது உண்மை, அதனால இனிமேலும் இந்த மாறுதல் என் வாழ்க்கையில வராதுன்னு நம்மளே அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அநேக நேரத்தில் when we looked at facts and documents or medical reports, we come to a conclusion that it will not change. ஆனால் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ஸையும் அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸையும் கர்த்தர் அட்டாக் பண்ண போகிறாரு. இதுவரை எது மாறலையோ கர்த்தர் அதை மாற்றுவார், இதுவரை எது செய்யலையோ கர்த்தர் அதை செய்வார். நடக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நடப்பிப்பார். விசுவாச நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மாற்ற முடியாததை மாற்றுவார், செய்ய முடியாததை செய்வார். ஜீசஸ். இன்றைக்கும் சில காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளும். எஸ்தரின் புத்தகம் 7வது அதிகாரம் வசனம் 1-2. ராஜாத்தியாக எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது, 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசும்படியாக எனக்கு கொடுத்த முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கதவை திறந்த கர்த்தர் மற்ற கதவுகளையும் திறப்பார். அவசரப்படாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவசரப்படாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்லுங்க, அவசரப்படாதன்னு. When God has opened one door, He will open more doors. Don't be in a hurry. இன்னைக்கு எஸ்தர் இடத்துல இந்த ராஜா 3வது தடவை இதை கேட்கிறார். எஸ்தரை பார்த்தேம்மா, உனக்கு என்னம்மா வேணும்? நீ கேட்டா உனக்கு பாதி ராஜ்யத்தை கூட நான் கொடுத்துறேன், என்ன வேணும்னு கேளுன்னு சொல்லிட்டு 3வது தடவை. எஸ்தர் புத்தகம் 7வது அதிகாரம் வசனம் 2. நீங்க பாத்தீங்கன்னா எஸ்தர் 5:3 ராஜா இதை தான் கேட்கிறார். எஸ்தர், என்ன வேணும்? பாதி ராஜ்யத்தை கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன். இல்ல ராஜா, நைட்டு டின்னருக்கு வாங்க. டின்னர் முடிஞ்சோன்னா முதல் நாளும் கேட்கிறார், எஸ்தர் என்னம்மா வேணும் உனக்கு? பாதி, இதே தான் கேட்கிறாரு. பாதி ராஜ்யத்தை கேட்டாலும் கொடுக்குறேன். இந்தம்மா ஒன்ன சொல்ல, அடுத்த நாள் டின்னருக்கு வாங்க. இப்ப 3வது தடவை கேட்கிற, எஸ்தர் உனக்கு என்னம்மா வேணும்? தேவ பிள்ளைகள், ஒரு விஷயம் நல்லா எஸ்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யறன்னா அவசரத்துல நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம்? ராஜா ஃபர்ஸ்ட் தடவை என்ன வேணும்னு கேட்கும் போது எடுத்து ஒரு லிஸ்ட நீட்டி, ராஜா இது வேணும், அது வேணும், இது வேணும். நோ, அவளுக்கு நல்லா தெரியும், ஒரு கதவை கர்த்தர் திறந்திருக்கிறார். நான் போனேன், நான் சாக வேண்டியவே, என்னை சாவடிக்காம ராஜா என்னோட பேசும்படியாக, என்னது, போஜனத்துக்கு வரும்படியாக ராஜா ஓகே பண்ணிருக்கிறார். அப்ப முதல் கதவை கர்த்தர் திறந்துட்டானா மற்ற கதவுகளை கர்த்தர் திறப்பார். எனக்கு அவசரப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவசரப்படாத. அதாவது நிறைய நேரத்துல நம்ம எப்படி தெரியுமா அவசரப்படுறோம்? ஏதோ கர்த்தர் இந்த ஆடி தள்ளுபடி போடுற மாதிரி. எப்படி? சேல் வில் கோ ஆன் ஸ்டில் ஸ்டாக் லாஸ்ட். பொருட்கள் இருக்கிற வரைக்கும் சேல், அதனால ஹரி அப், ஓடியாங்க. இன்னைக்கு நாளைக்கு அதுல வேற 10 ஃபோன் கால் வரும், நமக்கு SMS வரும், நம்ம சொந்தக்கார வேற ஃபோன் அடிப்பாங்க, இன்னையோட முடியுது, நாளையோட முடியுது சேல். கர்த்தர் ஒன்னும் சேல்லாம் இல்ல, சரியா? டிசம்பர் 31 அப் டு 70% ஆஃப். நோ, God is not running a discount offer saying you have a time limit. இல்ல, கர்த்தர் சொல்றாரு, ஒரு கதவை திறந்துட்டேன், மற்ற கதவுகளையும் நான் திறப்பேன், அவசரப்படாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவசரப்படாத. சில நேரங்கள் நமக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுமாங்க, சரியான விஷயத்தை கேட்போம், ஆனா அதை ரொம்ப தப்பான நேரத்தில் கேட்போம். எப்படி? அநேக நேரத்தில் மனைவிகளுக்கு இந்த அபிஷேகம் உண்டு, கணவர்களுக்கும் உண்டு. ஏன்னா எந்த நேரத்தில் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்லக்கூடாதோ அந்த நேரத்தில் தான் அந்த விஷயத்துல சொல்லுவாங்க, இல்ல கேட்பாங்க. இல்ல சொல்லும் போதே நம்ம பதட்டம் ஆவற மாதிரி தான் சில விஷயத்தையே சொல்லுவாங்க. சில நேரத்தில் பிள்ளைகளை காரியங்கள் சரியாம இருக்கலாம், ஆனா probably the time we are doing or the time we are asking is not right. எஸ்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்னன்னா, ஒரு கதவை திறந்த கர்த்தர் மற்ற கதவை திறப்பாரு. ராஜா 3 தடவை கேட்டா கூட அவன் என்ன பண்ணலாம்? அவசரப்பட்டு ராஜா இதை செய்யுங்க, ராஜா இதை செய்யுங்க, ராஜா இதை செய்யுங்க. நோ, கரெக்டான டைமுக்கு வெயிட் பண்ற தேவ பிள்ளைகளை. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், ஒரு கதவை திறந்தார்ல. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ கதவை திறந்திருக்கிறார்.
கர்த்தர் சொல்றார், இத்தனை கதவை திறந்த நானு ஆட்டோமேட்டிக்கா மத்த கதவுல திறக்க மாட்டான்னு கர்த்தர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சிறையில இருக்கிற பேதுரு, அப்போஸ்தலர் அதிகாரம் 12வது அதிகாரம் வாசித்தீங்கன்னா, கட்டப்பட்டிருக்கிற பேதுரு ராவுல தேவதூதன் வருகிறான், கட்டு அவிழ்ந்து வந்து வா எந்திரிச்சு போனா ஒரு கதவு ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. நேரா வர கடைசியா பார்த்தா இரும்பு கதவு இருக்குது, அந்த கதவை தானா திறந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மள என்ன பண்ணிருப்போம், ஒரு கதவு தவணு, டேய் ஓடுறா, ஓடு ஓடு ஓடு. அவன் நிதானமா போறான். ஏன்னா நடு பிரசன்ட்ல ஜெயிலுக்கு நடுவுல கர்த்தர் ஒரு தேவதூதனை இறக்கி என் கட்டுகளை கயிற்ற முடியும், கதவுகளை திறக்க முடியும்னா, என் ராஜா பார்த்து பாரியா, இரும்பு கதவாக இருக்கட்டும், வெண்கல கதவாக இருக்கட்டும், எந்த கதவானாலும் என் ராஜா திறப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதனால பக்கத்துல பார்த்து சொல்ல, அவசரப்படாத, சொல்லுங்க, இந்த கதவை திறந்தவர் அந்த கதவையும் திறப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது 7வது அதிகாரம் 3வது வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 7வது அதிகாரம் வசனம் 3. அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரயுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. அதாவது என்னுடைய 2வது பாயிண்ட் என்னன்னா, வேண்டுதலுக்கு முன்னே கனப்படுத்துவது முக்கியம். பிஃபோர் யூ ப்ளீட் யூ நீட் டு ப்ளீஸ். நான் சொல்றது புரியுதா? அவன் என்ன சொல்றான், உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்தது. எஸ்தரும் 3 தடவை இதை சொல்றான் பாருங்க. 7:3, 5:4 வாசிங்க. அப்பொழுது எஸ்தர், ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும், ஆங்கிலத்தில் if it pleases the king, ராஜாக்கு பிரியமானால், ராஜாக்கு பிரியமானா. 5:7-8 வாசிங்க. அதற்கு எஸ்தர் பிரயுத்தரமாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால். ராஜாக்கு சித்தமானா, ராஜாக்கு 3 தடவை, ஒரு தடவை ராஜா கேட்கிறார். ஆனா அவன் என்ன சொல்றானா, my focus is not on my request, my focus is on pleasing the king first. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், கர்த்தர் கிட்ட ஒரு காரியத்தை கேட்பதற்கு முன்னாடி கர்த்தரை நான் கனப்படுத்தியிருக்கேனா, கர்த்தரை நான் பிரியப்படுத்தியிருக்கேனா, என் நோக்கம் எல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்துவது இருந்தா கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா என் ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கையை தூக்கி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல்ல கையை தூக்குறது தான் கர்த்தரை கனம் பண்றது. முதல்ல இப்படி தூக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி கேட்கலாம். நம்ம போகும்போதே இப்படிதான், இப்படி போகும்போது நிறைய பேர் ஃபாஸ்டிங் ப்ரேயர் எப்போ இருக்கிறாங்க? நீங்க இந்த சபையில் இன்னைக்கு இருக்கிறீங்க, நிறைய பேர் லைவ் பார்க்குறீங்க. என் கேள்வி என்னன்னா, ரெகுலர் ஃபாஸ்டிங் எத்தனை பேர் எடுக்கிறீங்க? ரெகுலர் உபவாச ஜெபம். கையெல்லாம் தூக்கி எனக்கு சொல்ல வேணாம், நான் உங்களை கேட்கறத நீங்களே யோசிங்க. இல்ல ஒரு காரியம் நடக்கணும்னா ஃபாஸ்டிங், ஒரு காரியம் நடக்கலைன்னா ஃபாஸ்டிங். உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கலைன்னா சும்மா இருக்கிற எண்ணெயும் ஃபாஸ்டிங் போடுவீங்க. பிரேயருக்கு வராதவங்க திடீர்னு நைட் பிரேயருக்கு வரும்போதே தெரியும் எனக்கு, அடடா எங்கேயோ ஏதோ ஆடுது. ஒரு தேவைக்காக அநேக நேரத்தில் கத்தடத்துல வரும். எச்ச உடனே ஜோமன முட்டி போட்டு முட்டியை தேக்கிறேன் பாஸ்டர். எதுக்கு? கத்தரை ப்ளீஸ் பண்றதுக்கா இல்ல நீ ப்ளீட் பண்றதுக்கா? பாருங்க, எஸ்தர் ராஜா திருப்பி கேட்கிறார், என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப என்ன வேணும் போது அவன் என்ன சொல்லலாம், டைரக்டா ராஜாவை இதை கொடுங்க. அவன் சொல்றா, ராஜாவுக்கு சித்தமா இருந்தா, ராஜாவுக்கு பிரியமா இருந்தா. தேவ பிள்ளைகளே, அதனாலதான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபத்தை சொல்லும் போது முதல்ல என்ன பண்றாரு? பரமண்டல இருக்க சொல்லுங்க சத்தமா தான். அப்புறம் அந்நிய பாஷையில பேச சொல்ல சிலர் எப்படின்னா அதுவே தெரியல ஒழுங்கா, அதனால உங்களுக்கு தெரியாத பாஸ்டர், உங்களுக்கு தெரியாத வசனம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி சொல்லுங்க. இந்த ஜெபம் ஆரம்பிக்கும் போது எங்கேயாவது ஆண்டவரே 100 உள்ள அப்பத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு ஆரம்பிக்குதா? முதல்ல எதுல ஆரம்பிக்குது? முதல்ல அவரை கனப்படுத்துவதில், பிரியப்படுத்துவதில்,
hallowed be thy name, thy kingdom come, thy will be done. உமக்கு பிரியமானது, உமக்கு சித்தமானது. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு எஸ்தர் நிறைய நேரத்தில் நமக்கு சொல்லி கொடுக்குற காரியம் என்னன்னா, ஒரு காரியம் நமக்கு நடக்கணும், ஆனா அந்த காரியம் எனக்கு நடக்கணும்னா நான் முதல்ல அவரை பிரியப்படுத்தணும். புரியுதுங்களா? இன்னைக்கு ஒருவேளை நம்ம காரியம் நடக்காத காரியம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறோமா? கர்த்தரை பிரியப்படுத்துகிறோமா? அப்ப எஸ்தர் என்ன பண்றா? ராஜாவுக்கு சித்தமா இருந்தா, ராஜாவுக்கு சித்தமா இருந்தா. It's always about the king. It's all about the king. Hallelujah. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்க போற ஆசீர்வாதமும், கர்த்தர் நமக்கு கொடுக்க போற உயர்வும் அவரை மகிமைப்படுத்துவதற்காக. அதனால தான் கர்த்தர் முதல்ல பார்க்கிறார், நீ முதல்லயே மகிமைப்படுத்தினாதான் உங்களுக்கு கொடுத்த பிறகு நீ மகிமைப்படுத்த. அதனால முதல்ல வேண்டுதலுக்கு முன்னாடி கனப்படுத்துவது முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா கையை உயர்த்தி, நான் கர்த்தரே உம்மை கனப்படுத்துகிறேன். I want to bless your name. I want to please you. My prayer should not be about pleading. My prayer should be about pleasing. மூணாவது, இது ரொம்ப எனக்கு முக்கியமான விஷயம். ஆசீர்வாதத்துக்கும் உயர்வுக்காகவும் ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிற ஞானத்துக்காக ஜெபிக்கணும். நான் சொல்ல வரது புரியுதா? While we pray for blessings and promotions, we need to most importantly pray for wisdom to retain that blessing. இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிற பிரச்சனை தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார், அந்த ஆசீர்வாதத்தை வச்சு என்ன பண்ணணும் தெரியாம நாசம் பண்ணிடுறாங்க. எஸ்தர் நீங்க வாசிங்க, 7வது அதிகாரம் வசனம் 4ல இருந்து 8 வாசிங்க. எஸ்தர் என்ன சொல்றான்னு பாருங்க. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றால். அதாவது அவர் ராஜா கிட்ட பேசும்போது என்ன ஞானமா பேசுறேன்னா, ராஜாவே எங்களை அடிமையா வித்தா கூட நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன். எப்படி? அது உங்களை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு ஒரு மேட்டர் இல்லை. எங்களை அடிமைகளா வித்தா, ஆண் அடிமைகள் பெண் அடிமைகளா வித்தா கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா எங்க ஜீவனையே என்ன பண்றாங்க? எடுக்க போறாங்க ஆண்டவர். வாசிங்க. அப்ப என்ன சொல்ற? யாருன்னு கேக்குறாரு அவரு. அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். உடனே அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றால். பாருங்க, அதே பிள்ளைங்களை நல்லா கொஞ்சம் கவனிங்க. ராஜா கேட்கிறாரு என்னம்மா வேணும், என்ன பிரச்சனை போது, இன்னைக்கு எஸ்தரை குறித்து நம்ம பார்க்கும்போது we know Esther for her beauty. எஸ்தரை குறித்து பத்தி எஸ்தர் ராணியை போல அழகுன்னு வாங்க, எஸ்தர் ராணியை போல அதிகாரம் வாங்க, எஸ்தர் ராணியை போல விசுவாசம் வாங்க, எஸ்தர் ராணியை போல தைரியம் வாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்தர் ராணியை போல ஞானம் நமக்கு வேண்டாம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், we need to have the wisdom of Esther in order to retain the blessing. ராஜா வந்துட்டார், ராஜா கேட்கிறார், ஆனா அவ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏங்க, அதாவது அவளுக்கு உயிர் போற பிரச்சனை இருக்குது, எல்லாரும் சாக போறாங்க. நம்மளாம் தான் என்ன பண்ணுவோம்? ராஜா அரண்மனையில எஸ்தர் உனக்கு என்ன வேணும், அப்பே எங்க ஆமான் எங்களை போட்டு தரலானுங்கிறான், ஆமான் கொலைகார பாதுவன், ராஜா அவனை ஏதாவது பண்ண அங்கேயே சொல்லிட்டு இருப்போம். உயிர் போது டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேயே சொல்லிட்டு இருப்போம். நோ, she had the wisdom to wait and take it step by step. ராஜாவை தனியா கூப்பிடுறா, அம்மான தனியா கூப்பிடுறா. ராஜா யாருன்னு கேட்கும்போது கரெக்டா இவன்றா, ராஜா உடனே அவனை புடின்றாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஆனா அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்கிறபடி நமக்கு ஞானம் இல்ல. என்ன பிரச்சனைனா, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நிறைய நேரத்துலங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க ஏன் கடன்ல இருக்கிறீங்க? 500 ரூபாயில வாழ்க்கை நடத்த முடியாதவன் 5 லட்சத்துல வாழ்க்கை நடத்த முடியாது. உனக்கு அந்த 500 ரூபாவை ஹேண்டில் பண்ற ஞானம் இல்ல. 5 லட்சம் இருந்தாலும் என்ன பண்ணுவ? நீ கடன்ல தான் இருப்ப. 50 கோடியில இருந்தாலும் நீ கடன்ல தான் இருப்ப. கர்த்தர் நல்ல சரீரத்தை கொடுக்கும்போது அந்த சரீரத்தை கொடுக்கிற ஞானம் இல்ல. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எப்ப சாப்பிடணும், எப்ப சாப்பிடாத ஞானம் இல்லாதனால சரீரத்தை நாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கேட்கிறோம். திருப்பி கர்த்தர் உனக்கு ஃபுல்லா ஹெல்த் கொடுத்தாலும் நீ திருப்பி நாசம் பண்ணுவ. ஒரு சின்ன வீட்டை கொடுத்தா அந்த சின்ன வீட்டை வைத்துக் கொள்ற ஞானம் இருந்தா கர்த்தர் பெரிய வீட்டை கொடுப்பாரு. இது எத்தனையோ திருமணங்கள்
உடனே கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆவது கல்யாணத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிற ஞானம் இல்லை. அதனால கல்யாணம் உடையுது. பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பிள்ளையை தக்க வைத்து பிள்ளையை வளர்க்கிற ஞானம் இல்லை. அதனால பிள்ளைகளுக்கு பிரச்சனையா இருக்குது. தேவப்பிள்ளைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், ஆசீர்வாதத்தை கேட்கிற நம்ம இன்னைக்கு நல்லா கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், எனக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளுகிற ஞானத்தை கொடுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா நம்மளால கொடுத்த கொஞ்சம் ஆசீர்வாதத்தை அண்டனா சின்னதுல உண்மையா இருந்தா மட்டும் இல்ல, சின்னதுல நீ ஞானமா இருந்தா தான் உனக்கு என்ன பண்ணுவார் கர்த்தர்? அநேகத்தை கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேருங்க என்னன்னா, we are known for posing. மேரேஜுக்கு எடுக்கிறாங்க பாரு போட்டோ, எப்பா சாப்பாடு செலவை விட எல்லா செலவோட மேரேஜ் போட்டோகிராஃபி பண்றான் பாரு. டாக்டர் சம்பாதிக்கிறது கூட அவன் தான் வாழ்றான். மேரேஜுக்கு பாத்தீங்கன்னா போஸ் அப்படி போஸ், அதுவும் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல போஸ் கொடுக்குறோம். பிரச்சனை வரும்போது do we pause for God's wisdom? ஒரு முடிவு எடுக்க முன்னாடி do we pause for God's wisdom? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போஸ் கொடுக்கறத விட பாஸ் பண்றது ரொம்ப முக்கியம்னு சொல்லுங்க. ஐயோப்பா, சில கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு கடுப்பாயிடும். நம்ம டைமுக்கு கல்யாணத்தை முடிக்கணும், நம்ம நின்னுப்போம். பொண்ணு அங்க வந்துடும், அங்கிருந்து இங்க வருதுக்கு ஆமாம் பாருங்க. ஐயோ, ஆண்டவரே வந்துடுவார் போல இருக்குது. அவ்வளோ நேரம் போஸ், போட்டோ சாமி. For what? For what? I'm not saying don't enjoy. Do all of this. I want you guys to enjoy. வசனமே சொல்லுது, பிரியமான ஆத்மாவல எல்லாத்துலயும் நீ வாழ்டா, நல்லா வாழு. ஆனா வாழும் போது அந்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ற ஞானத்தை கேளுங்க. எஸ்தர் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்றாயா? நான் இந்த எஸ்தர் புத்தகத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க எனக்கு எஸ்தர் செய்த எல்லா காரியங்களும் விசுவாசத்தை விட அவன் ஞானம் எனக்கு பிடிச்சிருக்குது. She knows how to approach and contain the blessing. கொடுக்க வாய்ப்பை எப்படி தக்க வைக்கணும். லிடியா நானரியாலாம் கத்தார் போயிட்டு அப்புறம் துபாய் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து ஃபுல்லா இந்த ஷேக்குங்க வீடுலாம் இருக்குது. சரி, அவங்க வீடுகள்லாம் ஒரு ரோவா இருக்குது. அந்த வீடுகள்லாம் காமிச்சிருந்தாரு. நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு, பா எவ்வளோ பெரிய வீடு, என்ன மாதிரி வச்சுருக்கிறாங்க வீடு அப்படின்னா. லிடியா ஒன்ன கேள்வி எனக்கு, இந்த வீட்டை எப்படி பெருக்கி, இவ்வளோ பெரிய வீட்டை எப்படி பெருக்குவாங்க, எப்படி மாப்படிப்பாங்க, இது எவ்வளோ பேர் வேலைக்கார வைக்கணும் இதை மெயின்டைன் பண்றதுக்கு? இல்லைங்க, அது கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி. ஏன்னா நம்ம என்னன்னா வீட்டை கட்டிடலாம், ஆனால் ரொம்ப முக்கியம் மெயின்டைன் பண்றது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காருங்க வேணும்னு கத்தருக்கு ஜெபம் பண்ணுவாங்க, காருங்க கொடுப்பாங்க. எப்பா சாமி, அந்த காரில் ஏறதுக்கு குப்பை வண்டியிலே ஏறிடலாம். அந்த மாதிரி காருங்களை மெயின்டைன் பண்றது. பைக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், மழையா பேஞ்சு வாட்டர் வாஷ் பண்ணாதான் உண்டு. அவங்களும் அப்படிதான், அவங்களும் வாட்டர் வாஷ் பண்றதுல. So they don't take care of themselves. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நீ கேட்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு, அதை வைத்துக் கொள்ளுகிற ஞானம் இருக்குதா? God is talking to you about the wisdom you need to pray for to handle the blessings, the business, everything that God has given you. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். ஒரு 2 பசங்க அந்த வீடியோவில் பார்க்கும்போது 2 பேரும் ஒரு பானிபூரி கடை போறாங்க. போனோம், மச்சான் நம்ம பானிபூரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்றானுங்க. அங்கிருந்து அப்படியே ரோட்ல போனா ஒருத்த ஐஸ்கிரீம் விற்கிறோம். என்னடா ஐஸ்கிரீம் கடை பயங்கர கூட்டமாகுது, ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்றான். பங்க்ல பெட்ரோல் போட போறானுங்க. ஏய், பெட்ரோல் பங்க்டான்றானுங்க. எந்த பிசினஸுமே தெரியாது அவனுங்களுக்கு. பெருசு பெருசா யோசிச்சுட்டு கடைசியா மச்சான் நம்ம டீ கடை ஆரம்பிக்கிறது பெஸ்ட்ன்றானுங்க. இன்னைக்கு நிறைய பேரு எதுக்கு கேட்கிறோம், அந்த ஆசீர்வாதம் வந்தா, அந்த ப்ரமோஷன் வந்தா, அந்த உயர்வு வந்தா, அந்த அதிகாரம் வந்தா, அந்த வீட்டை கத்தர் கொடுத்தா, அந்த காரை கத்தர் கொடுத்தா, அந்த நிலைமைக்கு நான் வரும்போது அதை எப்படி நான் பயன்படுத்தணும் ஆண்டவரே, அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதாவது எஸ்தருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், she had the wisdom to handle the blessing that God has given. நீங்க அதனால கர்த்தர் பெரிய உயர்வுகளை நன்மைகளை நமக்கு கொடுக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா ரொம்ப முக்கியம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞானம். சொல்லுங்க, என்ன வேணும்? ஞானம்.
My fourth point for today is, நான் ப்ரோமோல கூட போட்டிருந்தேன் இந்த பாயிண்ட பத்தி பேச போறேன்னு. It is not our job to find out how he is going to do his job. புரியுதா? நம்ம வேலை அவர் வேலையை எப்படி செய்ய போறான்னு கண்டுபிடிக்கிறது நம்ம வேலையே கிடையாது. முக்காவாசி நேரம் இதுல டைம் வேஸ்ட் ஆகுது. ஆண்டவரே எப்படி செய்ய போறீங்க, எப்போ செய்ய போறீங்க, யாரை கொண்டு செய்ய போறீங்க, அவங்கள செய்வீங்களா, இவங்கள யூஸ் பண்ணுவீங்களா, இன்னிக்கா அன்னிக்கா, இந்த கதவா அந்த கதவா, இதேதான் டைம் வேஸ்டிங். தேவப்பிள்ளைங்க நேரம் வருது, கர்த்தர் காரியத்தை மாறுதலாக மாற்றுகிறார். அங்க பாத்தீங்கன்னா ஹமானின் நிலைமை என்ன, அது வாசிங்க. மொர்தெகாய கர்த்தர் மொர்தெகாய ஹமான் கொல்ல போறான், எல்லாம் தூக்கிலிட போறான், எல்லாம் முடிவாயிடுச்சு. மொர்தெகாய்க்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. மொர்தெகாய் போய், ஐயோ எஸ்தர் என்ன பண்றா, ஆண்டவரே நீங்க என்ன பண்ண போறீங்க, அவன் தூக்கு மாட்டிட்டான், நீங்க வேற ஏதாவது தூக்கு ரெடி பண்றீங்களா, இல்ல நான் எஸ்கேப் ஆகணுமா, நைட்டோட நைட்டு குதிரை அனுப்புவீங்களா, எப்படி பண்ண போறீங்க, அவன் நாளைக்கு என்ன தூக்குல போட போறான், நாளைக்கு எனக்கு ஒரு டேட் செட் பண்ணிட்டாங்க, ஆண்டவரே நீங்க எப்படி பண்ண போறீங்களா, ஆண்டவரே நீங்க எப்படியாவது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. I know somehow you will do it. எனக்கு தெரியாது எப்படி பண்ண போறீங்க, ஆனா நீங்க செய்வீங்க. மொர்தெகாய் டென்ஷன் ஆகி ஓடி போய் இங்க அங்க என்னமே படுக்கல. ஆனா வசனம் சொல்லுது என்ன, வாசிங்க 7வது அதிகாரம் வசனம் 9-10 வாசிங்க. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்போனா என்னும் ஒருவன், அதாவது நீங்க கதையை ஃபாலோ பண்ணீங்கன்னா எஸ்தர் ராஜா கிட்ட சொல்றா, அம்மான் தான் அதுன்றாரு. ராஜா கோவத்துல போறாரு, அம்மான் மன்னிப்பு கேட்க எஸ்தர் கிட்ட போறாரு. தம்பரி என்ன பண்றாரு, எஸ்தர் மடியில விழுந்தாரா கார்ல விழுந்தாரா தெரியல. ராஜா பார்த்தோன்னா டென்ஷன் ஆகி அவனை தூக்குன்றாரு. பக்கத்துல இருக்கிற ஒரு திருநங்கை, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர், வாசிங்க, அவங்க சொல்றாங்க அம்மான் என்ன செய்துகிறார், வாசிங்க. இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். உடனே ராஜா என்ன சொல்றார், வாசிங்க. அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அதிலே அவங்க தூக்கி போடுங்கன்னா என்ன நடக்குது, அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். பிள்ளைகளே, எந்த தூக்கில் மொர்தெகாய் தொங்கணுமோ அந்த தூக்கில ஆமான் தூக்கிலிடப்பட்டான். மொர்தெகாய் போய், ஆண்டவரை எப்படி செய்ய போறீங்க, எப்படி யூஸ் பண்ணீங்க, எப்படி கரெக்டா ராஜா போன உடனே நீங்க அம்மான் காலை அட்டாக் பண்ணி அம்மான் வந்து எஸ்தர் மடியில விழுவாரா, எப்படி ஆண்டவரே பிளான் எப்படி? நோ. அப்பவும் மொர்தெகாய் அதை கேட்கல, இப்போ மொர்தெகாய் கேட்கல. அவன் தெரிஞ்சதுல நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், குறிக்கப்பட்ட நாள்ல எனக்கு நிறைவேற வேண்டியதை கர்த்தர் நிச்சயமாக தடுப்பார், எனக்கு செய்ய வேண்டியதை இன்னொன்று செய்வார், எனக்கு வெட்டின குழியில சத்ருவானவன் விழுவான், ஆனா எனக்கு அது ஒன்று சேதமும் வராது. அல்லேலூயா. Our job is not to find out how he is going to do his job. நான் நேத்து போட்ட வீடியோல சொன்னேன், என் மக வந்து எனக்கு ஃபீஸ் கட்டணும்ன்றா, காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ன்றா. டாடி எப்படி கட்டுவீங்க, எப்போ கட்டுவீங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னா நான் என்ன சொன்னேன், அம்மா வேலையை பார்த்துன்னு போ, சொல்றது மட்டும் தான் உன் வேலை, செய்யறது அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ரைட்? டோன்ட் ஆஸ்க் மீ ஹவ் ஐ அம் கோயிங் டு டு இட். ஒரே நாள்ல மாற்ற முடியாதனால மாற்ற முடியும், இது வரைக்கும் செய்ய முடியாத நானே செய்ய முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நான் சொல்றார், ஜஸ்ட் கேளு. சிலர் எப்படி தெரியுமா, கேட்கவும் மாட்டாங்க. வாசிங்க. அதாவது ரோமர் இது யாக்கோபு 4:2 சொல்லுது, உனக்கு கிடைக்காததுக்கான காரணம் நீ கேட்கவே இல்லை. ரோமர் 8:32 வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், அதாவது இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் யாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அதாவது சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர் மற்றதெல்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, நம்ம பெரிய பிரச்சனைய ரட்சிப்பு, நித்திய ஜீவன், அதையே கர்த்தர் பார்த்துக்கிறார். இது நிறைய நேரத்தில் நமக்கு அதுதான் ரொம்ப ஈஸியா போயிட்டு, அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ரொம்ப முக்கியமான விஷயம் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நித்திய ஜீவன், அதையே கர்த்தர் பார்த்துக்கிறாருன்னா மீதியெல்லாம் என்ன விஷயம்? மீதியெல்லாம் கர்த்தருக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயம். சொந்த குமாரனே கொடுத்துட்டார், மற்றதெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டாரா? அதனால இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிரச்சனைகள் உன் தேவைகள் என்னன்றதை நான் எப்படி செய்ய போறேன்னு கர்த்தரை கேட்காதீங்க. அவர் எப்படி செய்ய போறேன்னு ஆராய்ச்சி செய்வது நம்ம வேலை இல்லை, அவர் செய்து முடிப்பார். அதை சாட்சியா சொல்வது மட்டும் தான் நம்ம வேலையா இருக்கும்.
அல்லேலூயா. பிள்ளைங்க, நான் யோசிச்சு பார்த்தேன், இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. பின்னாடி பார்வோன் வராரு, முன்னாடி செங்கடல். அது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வழிலாம் எப்படி? ஒரு கடலை கடக்கணும்னா எப்படி கடக்கலாம்? கப்பல்ல தான் கடக்கலாம், சரியா? அது வரைக்கும் அந்த வழி தான் தெரியும். இப்ப நான் இருந்தா என்ன ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த பக்கத்துல இருந்து கப்பல் அனுப்புவீங்களா, அந்த பக்கத்துல இருந்து கப்பல் அனுப்புவீங்களா? இல்ல இங்க இருக்கிறவங்களாம் ஸ்விம்மிங் தெரியுமா? ஆனா அது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு அற்புதம் என்ன பண்றாரு, திடீர்னு கடலை பழக்கிறார். அவர் என்ன சொல்லுவார், ராஜா உன்னை அக்கறை கூட்டின்னு போக வேண்டியது என் வேலை. எப்படி கூட்டின்னு போனா உனக்கு என்ன வந்துச்சு? நான் புச்சு புச்சா கூட்டின்னு போவேன், நான் டிசைன் டிசைனா அற்புதம் செய்வேன், ரைட்? இந்த அற்புதத்தை பார்த்தவங்க என்ன சொல்றாங்க, யோர்தான் முன்னாடி போய் நின்று, ஆண்டவரே இப்ப எப்படி தாண்டது? செங்கடலை பிளப்பீங்களா, யோர்தானை பிளப்பீங்களா? அவர் சொல்றாரு, இந்த தடவை குச்சிலாம் கிடையாது, இந்த தடவை ஆசாரியர்களா இறங்கி காலை வைக்கணும். மாத்திட்டாரு. நம்ம ஆளுங்க மெத்தட ஃபாலோ பண்ணுவானுங்க. ஆண்டவரே தண்ணி வேணும், எங்க தண்ணி காணோம்? நான் கண்மலை பிறந்து கூட தண்ணி கொடுப்போம், உனக்கு என்ன வந்துச்சு? தண்ணி வேணும், தண்ணி கொடுக்க குடிச்சிட்டு போ. ஆண்டவரே எங்களுக்கு சாப்பாடு வேணும், காலைல ஏஞ்சி பாரு உனக்கு சாப்பாடு இருக்கும். எங்கது வந்ததுல நீ கேட்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்கேருந்து வந்ததுல நீ கேட்க கூடாது. புரியுதா? தேவப்பிள்ளைல சில நேரத்துலலாம் சில தேவைகள் இருக்கும், ஜோம் பண்ணுவேன். அடுத்த நாள் பார்த்தா ஒரு SMS இருக்காங்க, யாரோ காசு போட்டிருப்பாங்க அக்கௌண்ட்ல, யார் போட்டிருப்பாங்கன்னே தெரியாது, வெறும் கிரெடிட்னு வரும். நான் ஃபோன் பண்ணி பேங்க் காரனை, எங்க யாருங்க போட, எங்க பேர்லாம் இல்லைங்க, எங்களுக்கே இவ்வளவுதான் டீட்டெயில் இருக்குதுன்னு வாங்க. இப்போ ஆண்டவரே யார் போட்டிருப்பா, யார் போட்டிருப்பா, நான் யூஸ் பண்ண வச்சது நான் கத்தனை சொல்றேன். உன் தேவை ஜோம் பண்ண உனக்கு கொடுத்துட்டேன், நீ கேட்ட உனக்கு கொடுத்துட்டேன், நீ கேட்ட உன் தேவையை சந்தித்தேன். அது மேல இருந்து மண்ணாவை கொண்டு வரும், நான் கடல்ல இருந்து காக்காவை கொண்டு வரும். உனக்கு என்ன வந்தது? உனக்கு தேவையை கத்த சந்திப்பா. எப்படி செய்வேன்னு கேட்காத. அம்மான் தூக்கில் தொங்க வேண்டும் என்றால் அம்மான் தூக்கில தொங்குவா. மொர்தெகாய் பிரதம மந்திரி ஆக வேண்டும் என்றால் மொர்தெகாயை பிரதம மந்திரியாக என் கர்த்தர் ஆக்குவார். அந்த உயர்வை உனக்கும் எனக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. Our job is not to find out how he's going to do his job. அங்க வாசிச்சீங்கன்னா 8வது அதிகாரம் வசனம் 1-2 வாசிங்க. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்ருவா இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து, அம்மான தூக்குல போட்டது மட்டும் இல்ல, அம்மான் கையில இந்த மோதிரத்தை ராஜா கைட்டி என்ன பண்றாரு, அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். மொர்தெகாய் கை கொடுத்தார். இவன் ராஜா, என் விரல் சைஸ் உங்களுக்கு தெரியுமா? மோதிரம் எப்படி 2 சவரனா 1 சவரனா, டைமண்டா சில்வரா? முத்திரை மோதிரத்தை இந்த ராஜா கொடுக்கல, அந்த ராஜா கொடுக்கும்படியாக செஞ்சார். அல்லேலூயா. எதெல்லாம் அம்மானுக்கு சொந்தமானதோ அதையெல்லாம் கர்த்தர் மொர்தெகாய் கொடுத்தார். தேவ பிள்ளைங்களே, எப்படி நடந்தது இவனுக்கு தெரியாது, ஆனா இப்படின்றதுக்குள்ள கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு செய்ய விரும்புறார். அதான் கர்த்தர் சொல்றார், நீ ஆராயாத நான் எப்படி செய்ய போறேன்னு சொல்லாத, என்னிடத்துல சொல்லிட்ட, இதை நான் பார்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு. அல்லேலூயா. கடைசி காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். பழைய பத்திரங்களை முறியடிக்கும்படியாக புதிய பத்திரங்களை கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. சொல்லுங்க, பழைய பத்திரங்களை முறியடிக்கும்படியாக புதிய பத்திரங்களை கர்த்தர் உருவாக்குவார். 1000 ரூபாய் நோட்டு போனா 2000 ரூபாய் நோட்டு வரும், 2000 ரூபாய் நோட்டு போனா அதையும் எடுத்துட்டு 5000 ரூபாய் போடுவாங்களா, 10000 ரூபாய், அவங்களுக்கு எது வசதியோ அதை போட்டுப்பாங்க. அப்பப்போ நம்மள என்ன பண்ணுவாங்க, இது செல்லாது இது செல்லாது, என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம். ஆனா இது பத்திரங்கள்னு சொல்லும் போது பத்திரம் மட்டும் இல்ல, நோட்டு மட்டும் இல்லைங்க ஐயா. உன் வாழ்க்கையில டாக்டர் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட், உன் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற லீகல் இஷ்யூஸ், லீகல் டீலிங்ஸ், கோர்ட் கேஸ், இந்த மாதிரி பத்திரங்களை கூட கர்த்தர் நமக்கு மாற்றி போடுவார். நீங்க வீட்டுல டைம் இருந்தா போய் பாசுங்க. 8வது அதிகாரம் வசனம் 5, 6, 7, 8, 9 ராஜா சொல்றாரு எஸ்தரை பார்த்து, உனக்கு என்ன வேணுமோ நீ எழுதிக்கோ, புது பத்திரம் எழுது. மொர்தெகாய் நீயும் என்ன வேணுமோ புது பத்திரம் எழுது, என் முத்திரையை நீங்களே போட்டுங்க. இவர் இப்படி எழுது அப்படி எழுதலாம் சொல்லல. ராஜா என்ன சொல்றாரு, உனக்கு வேண்டிய புது பத்திரத்தை எழுதி என் முத்திரையை போட்டுக்கொள்ளுங்க. புது பத்திரம் எழுதப்பட்டது தேவ பிள்ளைகளே.
கர்த்தர் சொல்றார், உங்களுக்கான புது பத்திரத்தை கர்த்தர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அதுவும் என்ன சொல்றாரு, உனக்கு என்ன வேணுமோ எழுதி என் முத்திரையை போட்டுங்கன்றாரு. ஹல்லேலூயா. ஆனா அதை சொல்லுவதற்கு ராஜாக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை எஸ்தர் மேல மொர்தெகாய் மேல இருந்திருக்கணும். ஏங்க இப்பதான் ஒருத்தன் ஏமாத்திருக்கிறான், அம்மான் இப்பதான் ஏமாத்திருக்கிறான், எவனை நம்பணுமோ இப்பதான் ஏமாத்திருக்கிறான். ஏமாத்தின இடத்துல இப்ப மொர்தெகாயும் எஸ்தரையும் நம்பி நீ என்ன வேணா போட்டுக்கோ. ஏன்னா ராஜா இவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தையும் பொறுமையும் பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன வேணா நீ எழுதிக்கோ, நான் சைன் மட்டும் போட்டு விடுறேன், அந்த சைனை கூட என்ன கேட்காத, நீங்களே போட்டுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தையும் பொறுமையும் பார்த்தாருன்னா நீ கர்த்தர் சொல்ற, ஐயா இனிமேல்ட்டு போட போற டாக்குமெண்ட் எல்லாம் அவர் கையெழுத்து போடுவார், எஸ் தான், உனக்கு கவலையப்படாத, புது பத்திரங்கள் உருவாகி பழைய பத்திரங்களை முறியடிக்கும்படியான புது பத்திரங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த வாரம் கண்டினியூ பண்றேன். ஆனா one night changed years of distress. ஒரே ராத்திரி பல ஆண்டுகளின் அழுகையும் பல ஆண்டுகளின் வேதனையும் பல ஆண்டுகளின் கூக்குரியும் ஒரே ராத்திரியில கர்த்தர் மாற்றி விட்டார். நான் சொல்றேன், கர்த்தருக்கு அந்த ஒரு ராத்திரி போதும், அந்த ஒரு ராத்திரி, அந்த ஒரு நொடி போதும் பல வருடங்களின் நிந்தைய உன் வாழ்க்கையில கர்த்தர் தீர்ப்பதற்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், ஐயா என் சமூகத்துல வந்து உன் பாரத்தையும் உன் நிந்தையும் வைத்து விட்டு நான் எப்படி செய்ய போறேன் என்று ஆராய்ந்து கொண்டிருக்காத. ஆனா அந்த கையில் இருக்கிற முத்திர மோதிரம் இந்த கைக்கு வரும், அந்த இடத்துல இருக்கிற ப்ராப்பர்ட்டி உன் கைக்கு வரும், புது பத்திரங்கள் எழுதப்படும், பழைய பத்திரங்கள் முறியடிக்கும்படியாக புது பத்திரங்களை கர்த்தர் நமக்காக எழுதுவார். ஹல்லேலூயா. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, before we plead it's important we please. எப்பவுமே ஜெபத்துக்கு போகும்போது, ஆண்டவரே என் தேவை, உயிர் போற தேவை இருந்தாலும் நான் முதல்ல கர்த்தரை கனப்படுத்துவேன், அப்புறம் தான் என் பிரச்சனையே பேசுவேன். ஹல்லேலூயா. அங்க உயிர் போற பிரச்சனை எஸ்தருக்கு 3 தடவை ராஜா கேட்கிறாரு, என்ன வேணும், என்ன சொல்லவே இல்ல. என் ராஜாவுக்கு பிரியமானா, என் ராஜாவுக்கு சித்தமானா, என் ராஜா கண்கள்ல தயவு கிடைத்தா. ராஜா கேட்கிறார், என்ன வேணும் கேளு. நோ, for me it's all about pleasing the king. இந்த காலவேளை தேவப்படுங்களே, உங்க ஜெபம் கர்த்தரை கனப்படுத்தினால் உங்க கைக்கு வர வேண்டிய முத்திர மோதிரம் கர்த்தர் கொடுப்பாருங்க. புது பத்திரங்களை கர்த்தர் கொடுப்பார், புது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ், புது ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட், இது எல்லாம் கர்த்தருக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆனா all of this should glorify my father in heaven. ஹல்லேலூயா. எப்படி செய்வாருங்க. நீ காலைல வீட்டை திறந்து பாருங்க, மண்ணா இருக்கும். ஹல்லேலூயா. நீ போய் கற்பாறை படத்துல நிற்க போற, அது வரைக்கும் உடையாத கற்பாறையை கர்த்தர் உனக்காக உடைப்பார், அதுல தண்ணி வரும்படியாக செய்வார். மாற்ற முடியாததை மாற்றுவார், செய்ய முடியாததை கர்த்தர் செய்வார், பத்திரங்களை உருவாக்குவார், பத்திரங்களை முறியடிப்பார் கர்த்தர்.